பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 41 அதிகாரத்திலே இவனமாய் பார்க்கிறோம். 12 வசனத்திலே, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள், நம்முடைய வாழ்க்கையில அநேக நபர்கள் நம்ம ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆண்டவரே, யார் எனக்காக யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லும் போது தேவன் சொல்லுகிறார், உன்னோட போராடினவர்களையும் தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். என்னோட வாழ்க்கையில ஒரு சாட்சி. 2008 என்னுடைய நண்பர்கள் என்ற போர்வையிலே அவர்கள் தந்திரமாக எங்களிடம் பேசி, மிகப்பெரிய வியாபாரம் செய்யலாம், நம்முடைய வருமானங்கள் பெருகும் என்று சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் வங்கி கடன்ல இருந்து ஆங்காங்கே கடன் பெற்று கடன் அட்டை மூலியமாக வாங்கிவிட்டார்கள். என்னை போல 40 பேர்களிடத்துல அவர்கள் வாங்கி கொண்டு ஒரு 6 மாத காலம் எங்களுக்கு வருவாயில லாபம் ஈட்டினார்கள், கொடுத்தார்கள். நாங்களும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் நாட்கள் போனது, நாட்கள் போய்கொண்டே இருந்தது. அவர்கள் பணத்தை வாங்கினவர்கள் ஏமாற்றி மதுரையிலே சொந்த வீட்டை கட்டிவிட்டு அவர்கள் யாருக்குமே தெரியாம சென்னையில் இருந்த ஒரு பட்டணத்துல இருந்த வீட்டையும் பதிவு செய்து விட்டு போய்விட்டார்கள். ஐயோ, காலையில் வந்து பார்க்கும்போது வீடு பூட்டி இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, நான் எங்கே போவேன்? பலத்த அவமானம் என்னோட வாழ்க்கையில, ஏமாற்றங்கள், தோல்விகள், கண்ணீர்கள், திகில்கள். அப்ப நான் ஒரு வங்கியிலே வேலை செய்த பொழுது மிகவும் அவமானமாக இருந்தது. என்னோட வங்கி பணியை நான் ரிசைன் செய்து விட்டேன். வங்கியிலே இருந்து கடன் கொடுத்தவர்கள் எல்லோரும் அசிங்கப்படுத்தினார்கள். ஐயோ, மரணம் எனக்கு வந்தாலும் நலமாயிருக்குமே என்று சொல்லி தற்கொலை கூட நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னமோ தெரியவில்லை, தேவன் என்னோடு கூட இருந்தபடியால் அந்த மரணம் கூட என்னை அள்ளி போயிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன், தேவனை நம்பினேன். என்னை ஏமாற்றினவர்கள் அவர்கள் காணாமல் போனார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைத்திருக்கிறார். என்னை ஏமாற்றினவர்கள் ஓடி ஒளிந்து போய் மறைந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களை தேடி பார்க்கிறேன், எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கும் தேவன் என்னை ஒரு சாதனையாளராக, ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னோட வாழ்க்கையில இருந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில